ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டே டிசைனர். இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது ஒரு கல்யாண பொண்ணு ஆட்ருக்காங்க. எல்லாமே கல்யாண ப்ளவுஸ் தான். கல்யாண சாரீ வந்து நல்லா மெரூன் சாரியில் கோல்டன் பார்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சாரீ ஃப்ரீ ஃபிட்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சாரீ ஃப்ரீ ஃபிட் பண்ணி வச்சாச்சு. என்னோட ப்ளவுஸ் பாருங்கள். பேக்கில் ஃபுல்லாக நெட் ஒர்க்கு, நெட்டில் ஃபுல்லாகவே ஹைலைட்டாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஹேண்டுக்கும் நெட் மாடலு, நல்லா லைனில் பீட்ஸ் வச்சு கட் பீட் வைக்கிறதுக்கு நம்ம வச்சுட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்லையும் டிசைன் பண்ணிவிட்டு பிரின்சஸ் கட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இனி ஒரு சாரீ வந்து நிச்சயதார்த்தத்தோட சாரீ, க்ரீன் கலரு, ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து லைட் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸோட டிசைன்ஸ் பாருங்கள். இந்த டிசைனை நம்ம நிறைய பேத்துக்கு வச்சு கொடுத்துட்டோம். நல்லாயிருக்கும் இந்த டிசைனும். கட் பீடு மட்டும் வச்சு செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஹேண்டுக்கு வந்து 2 லைன் வச்சு நல்லா புட்டாஸ் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்கு நார்மலாக டிசைன் பண்ணியாச்சு. மற்ற சாரியெல்லாம் ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு மாதிரி நெக் ஷேப் மட்டும் பேட்டர்ன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். லீஃப் நெக்கு எல்லாமே வந்து பிரின்சஸ் கட்டு தான். இந்த டிசைன் வந்து கேலப் டிசைன்ஸ், நெக்கு கேலப் டிசைன் பண்ணியிருக்கு. ஹேண்டுக்கும் வந்து கேலப் டிசைன் செட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹேண்டுக்கு வந்து பஃப் ஹேண்ட் வச்சு ஷார்ட் பஃப் வச்சு லேஸ் வச்சு செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, இந்த ப்ளவுஸும் ஷேப் மட்டும்தான். இனி ஒரு சாரீ வந்து க்ரீன் கலர் சாரீ, பார்டர் வந்து லைட் காப்பர் கலர் டிசைன் வந்துருக்கு. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கோம். நல்ல கொடி மாடல். நம்ம சாரியில் வந்திருக்க டிசைன்ஸே வந்து கொடி மாடலாக செட் பண்ணியிருக்கிறோம். ஹேண்டுக்கும் வந்து கொடி மாடல் டிசைன் செட் பண்ணி புட்டா டிசைன்ஸ் வந்து நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஹேண்டுக்கு மட்டும். இது வந்து ஒரு கல்யாண பொண்ணோட ஆர்டரு. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.